அன்பார்ந்த ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற மூலிகை வந்து நந்தியாவட்டை. இது நந்தியாவட்டத்தில் சின்ன இதில் இருக்குது. நந்தியாவட்டை எத்தனையோ ரகம் இருக்குது. பெரிய நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை, குண்டு நந்தியாவட்டை, ரோஜா நந்தியாவட்டை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு செடிக்கும் நிறைய வந்து அதே போல் உள்ள அதே குணம் உள்ள செடிகள் நிறையா இருக்குது. நந்தியாவட்டையில் எத்தனையோ வகை உண்டு. அதில் இது வந்து நல்ல சிறப்பு வாய்ந்த நந்தியாவட்டை. இந்த நந்தியாவட்டை பூவை வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது வந்து நந்தியாவட்டை கண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. நந்தியாவட்டையினுடைய கண்ணுக்கு கண்வலி வந்தால் இந்த பூவை கசக்கி கண்ணில் விடுவாங்க. நந்தியாவட்டையுடைய இலைகள் வந்து இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இந்த நந்தியாவட்டையை வந்து பயன்படுத்தலாம். முட்டி வலி இருந்தாலும் இந்த நந்தியாவட்டையை காய்ச்சி குடிக்கும்போது அந்த மூட்டு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த நந்தியாவட்டை வந்து கண் பார்வையை வந்து அதிகரிக்கக்கூடியது. கண்ணில் வரும் அந்த கெட்ட நீர்களை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு கண்ணை வந்து ஒளிபர செய்யக்கூடியது. ஆனால் கண்வலி வந்த நேரத்தில் இதை வந்து பயன்படுத்த வேண்டாம். கண்வலி வராத நேரத்தில் இதை பயன்படுத்தணும். இதை மாதம் ஒரு முறை பயன்படுத்தணும். அப்போ வந்து கண் பார்வை கூடும். கண்வலி வந்த நேரம் நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்வலியை வந்து உடனே சரி செய்யும். கண்வலியை வந்து உடனே சரி செய்ய விடக்கூடாது. கண்ணில் இருந்து அழுக்குகள் வெளியே வரலன்னா தலைக்குள்ள மூளையில் வந்து கட்டி வந்துடும். அந்த கட்டி வந்ததுன்னா அந்த கட்டியை நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த நந்தியாவட்டையை வச்சு நிறைய பேர் அந்த நேரத்தில் கண்ணில் விட்டு அந்த அழுக்குகளை தடுத்துடுறாங்க. ஆனால் கண்வலி வந்தால் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த பூவை வச்சு நம்ம அடிப்பட்ட காயத்தில் கட்டினோம்னா காயம் வந்து கண்டிப்பாக வந்து குணமாயிரும். இந்த இலைகள் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இரத்த கொதிப்பு, உயர் இரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம், அந்த உயர் இரத்த கொதிப்பை வந்து சரி பண்ணக்கூடியது. இது கூட சில மூலிகைகளை சேர்த்து சரி பண்ணால் அந்த தாழ் இரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணக்கூடியது. அது வேறு மருத்துவத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த மூலிகையினுடைய அடையாளம் தெரியல. நந்தியாவட்டைன்னா எது அதுன்னு தெரியல. வேறு ஏதாவது ஒரு பூச்செடி எடுத்துகிட்டு போய் நாங்கள் நஞ்சு செடி எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. இதில் உடைய பூக்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சிறிதளவு மனம் இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து நல்ல மல்லிகைப்பூ செடி மாதிரி தான் இருக்கும் இலை. ஆனால் இது வந்து ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது. இது வந்து குறைந்தது ஒரு 20 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதனால் இது ஒரு மரம் செடி. இது வேறு எதுக்கும் கட்டைக்கு பயன்படாது. இது சாதாரண ஒரு குத்துச்செடியோடு சேர்ந்தது. மரம்னா அது வந்து வீட்டுக்கு கதவு ஜன்னல் இதுக்கு வந்து மரத்தை உடைச்சி போடுவாங்க. அதுக்கு இந்த மரங்கள் உதவாது. இது பால் உள்ள மரம். இது வற்ற ஆரம்பிச்சிடும். இதை கிள்னா பால் வரும். இந்த பாலினுடைய பயனால் அந்த கட்டை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து மரங்கள் வீடுகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. மருத்துவத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். இதை வந்து அடிப்பட்ட காயத்தில் இந்த இலைகளை நம்ம அரைச்சி கட்டிட்டு வந்தோம்னா அந்த இலையினுடைய பயனால் அந்த காயங்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இது அது மட்டும் இல்லை, இதை கொதிக்க வச்சு கஷாயம் போட்டு குடித்தா எல்லா நோயும் வந்து சரியாகும். எந்த நோயினா முதல்ல வந்து இரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். அடிக்கடி கோபம் வர்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப கொடுக்க வேண்டிய ஒரு மூலிகை. கோபத்தை குறைக்கக்கூடிய மூலிகை எதுனா இந்த நந்தியாவட்டை தான். எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நந்தியாவட்டையினுடைய இலையை கொதிக்க வச்சு காய வச்சு 1 டம்ளர் அளவு கொடுத்தா போதும். இதில் ஒரு இலைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு இலைக்கு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த 200 மில்லி அளவு தண்ணியை கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுடைய கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். கோபம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ரத்த அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்யவும் சமன் செய்யவும் இந்த நந்தியாவட்டை பயன்படுது. இந்த நந்தியாவட்டை வந்து குச்சியை ஒடிச்சு வச்சாலே முளைக்கக்கூடியது. இது வேரோடு கொண்டு போய் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது மலைப்பகுதியிலையும் கிடைக்கும், தரைப்பகுதியில் கிடைக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிகளாகவும் பூங்காக்களில் வந்து அழகு செடியாகவும் நட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே நன்மை தான். நமக்கு வந்து தேவை எப்போயோ அப்போ மட்டும் எடுத்துக்கிடுவோம். தேவையில்லாத நேரத்தில் இந்த செடிகளை ஒடிக்கக்கூடாது, வெட்டி எரியக்கூடாது. இதனுடைய பயன்கள் தெரியாமல் நிறையா பேர் வெட்டி அது சாலை ஓரத்தில் வீசி எரிஞ்சிடுறாங்க, தீயை வச்சு கொளுத்திடுறாங்க. இந்த தீயை வச்சு கொளுத்தக்கூடாது. ஏன்னா இதனுடைய பயன் அந்த அளவுக்கு. எவ்வளோ பேர் இன்றைக்கி ரத்த கொதிப்பில் அவதிப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு கோழி அடித்து சாப்பிட்டா 1 மாதத்துக்கு ரத்த கொதிப்பு கூடிரும். கோழிக்கறி நம்ம லேசாக நினைக்கிறோம். ஒரு நாள் சாப்பிட்டா 1 மாதத்துக்கு ரத்த கொதிப்பு அதிகரிச்சிடும். அந்த 1 மாதத்துக்கு சரி செய்யணும்னா 1 மாதமாக இதை வந்து இதில் ஒரு இலை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் தான் அவங்க மருத்துவமனைக்கு போகாமல் அவங்களுடைய ரத்த கொதிப்பு ஒரு சீராக வச்சுருக்கோம். இல்லைன்னா அவங்களுக்கு 3ஆவது நாளே மயக்கம் வந்து அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்த்துருவாங்க. உயர் ரத்த அழுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. கோழிக்கறி நம்ம லேசாக நினைக்கக்கூடாது. கோழிக்கறியை சாப்பிட்டாலே ரத்த கொதிப்பு கூடிரும். சிலர் வந்து கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது.
அசைவ உணவு சாப்பிட்றத விட சைவ உணவு சாப்பிட்டா இரத்த கொதிப்பு குறையும் போது எந்த ஒரு மருத்துவம் தேவைப்படாது. அதுக்கு இந்த நந்தியாவட்டை இலையை கொதிக்க வச்சு குடித்தோம்னா அவங்க உடல் நலம் சீராக இருக்கும். அவங்களுடைய இருதயம் வந்து ஒரே சீராக அடிக்கும். ஒரே சீராக ஓடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒரே சீராக ஓடலைன்னா அந்த கோபம் அதிகரிக்கும் போது இதயம் வேகமாக துடிக்கும். வேகமாக துடிக்கும் பொழுது தான் கோபம் அதிகரிக்கும். கோபம் வரும்போது யார் எதிர்க்க நிற்கிறாங்கன்னு தெரியாது. அந்த கோபத்தில் எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா இந்த நந்தியாவட்டை இலையினுடைய கஷாயத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு இலையை ஒரு இடத்திற்கு கொடுக்கணும். 200 மில்லி தண்ணியில் காய்ச்சி கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களுடைய கோபம் குறையும். அவங்களுடைய அந்த ரத்த அழுத்தன்ற பிபின்றது வந்து கட்டுப்படும். பிபி கட்டுப்பட்டால் தான் உடம்பு வந்து ஒரு சீராக இருக்கும். பிபி கட்டுப்படலைன்னா அதுக்கு வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்டுட்டே வரணும். வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட அவங்களுடைய உடல் நலம் கெட்டுக்கிட்டு தான் போகுமே தவிர நல்லாகாது. ஆனால் இதை வாழ்க்கை பூரா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் நலம் சீராகும். எதையுமே வந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டா போதும். தொடர்ச்சியாக எந்த ஒரு மூலிகையும் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட சொல்லி எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் சாப்பிடணும். சிறு வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் சாப்பிட்ணோம்னா அதுக்கு வேறு மூலிகைகள் தான் உண்டு. இந்த மூலிகையெல்லாம் குறிப்பிட்ட நாள் தான் சாப்பிட்ணும். குறிப்பிட்ட நாளில் சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுடைய உடல் நலம் நல்ல நிலைக்கு வரும். நல்ல நிலைக்கு வந்தால் அவங்களுடைய உடல் பாதுகாக்கப்படும். அதனால் இந்த நந்தியாவட்டை பூவினுடைய பயனை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் வேறொரு மருத்துவத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். யானைக்கால் நோய் எதனால் வருது அப்படின்னா கொசுவால் வருதுன்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கொசு வந்து காலுக்குள்ளே போய் சாகவே சாகாதான். அதனுடைய தன்மை வந்து போயிட்டு அது காலை வீங்க வச்சுட்டே வரும். குறிப்பிட்ட நாளுக்கு மேலே கால் வீங்க ஆரம்பிச்சிருது. இந்த யானைக்கால் நோய் வந்ததால் அவங்களுடைய கால் பெருசானதால் அவங்களால நடக்க முடியாமல் போயிடுது. வேகமாக நடக்க முடியல, செயல்பட முடியல. அவங்க கால் வலியால் முட்டுகள் வலி இருக்குது. முட்டு வலியோடு சேர்ந்து இடுப்போலியும் சேர்ந்து வந்துடுது. அந்த கொசுவானது ரொம்ப மோசமானது. கொசுவை வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம பார்க்கலாம், எல்லா மிருக காட்சி சாலைக்கு போய் பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்களையும் கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எல்லா மிருகத்தையும் நம்ம கூண்டுக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் இந்த கொசுவை பார்க்கணும்னா நம்ம வலைக்குள்ளே போயிட்டு தான் கொசுவை பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு பயந்து நடக்கணும். எவ்வளவு மோசமான மிருகத்தையும் நம்ம அடைச்சி வைக்கிறோம். ஏன்னா கொசுவை அடைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அது 24 மணி நேரத்தில் முட்டை பொறிச்சு திருப்பி அது கொசு வளர ஆரம்பிச்சிடும், புழுவாகிடும். ஆனால் புழு உண்டாகிற அந்த ஒவ்வொரு சாக்கடையிலையும் மீன்களை விட்டு வளர்த்தாங்கன்னா அந்த புழுவை வந்து அந்த மீன் தின்றோம். ஆனால் மீனே இல்லாமல் இருக்குது. மீன்களை வளர்த்து விட்டோம்னா சாக்கடை ஓடுற எல்லா இடத்துலையும் இந்த இப்போ ஓடுற ஆற்றுலையும் மீன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கொசு போடுற முட்டைகளை அது சாப்பிட்டு அந்த கொசுக்களை வந்து அழிச்சதுன்னா அதில் பாதி அழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் நம்ம கொசுக்களை அழிக்க முடியும். நீங்கள் வீட்டுக்கு கொசு மருந்து போட்டோம்னா நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு வந்துடுது. ஏன்னா வீட்டை அடைச்சி கொசு மருந்து போட்டாலே சிறுநீரக பாதிப்பு வந்துடுது. நாலா பக்கமும் கதவு திறந்துருக்கணும். கதவு திறந்திருந்து அந்த கொசு வலையை கட்டி நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இல்லை கொசு மருந்து போட்டு வீட்டை பூட்டிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் வெளியில் போயிட்டு நல்லா கொசு மருந்து போட்டோன்னா கொசுவெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கதவெல்லாம் திறந்து விட்டு எல்லா காற்றாடியும் போட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த வாசனை முழுவதும் வெளியேற்றி விட்டு நீங்கள் படுத்தா தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா உங்களுக்கு அந்த கொசு மருந்தினுடைய தொல்லை வந்து உங்களுக்கு வந்துடும். கொசு கடித்து காலுக்குள்ளே போகுதுன்னா அது ஒரு மோசமான ஒரு கொசு. அந்த கொசுவினால் வர்றதால தான் அந்த கால் வீங்குது. இந்த கால் வீங்கிறதால வர்றது தான் இந்த யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய் வந்து வர்றதுக்கு காரணம் அந்த கொசு தான். அதே போல தான் ஒவ்வொரு நோய்க்கும் புது வைரஸ்கள் வருது. இது கொசு மூலயமா விட்டது. நிறைய வந்து இன்னைக்கு குரங்குலேருந்து வந்தது, எய்ட்ஸு, இந்த மாதிரி இன்னி எத்தனையோ வைரஸ்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வைரஸுக்கும் நம்ம நாட்டில் மருந்துகள் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும். நோய் வரும் முன்னாடி அந்த நோய்க்கான மருந்து வந்து கிடைச்சிருக்கு. நோய்க்கு ஒரு மருந்து வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எல்லா சித்தர்களுக்கும் தெரியும். நமக்கு தெரியாமல் இருந்தாலும் பலர் வந்து அந்த மருத்துவத்தை செய்கிறாங்க, மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு வந்த 33 வயசில் இறந்த அலெக்சாண்டர் கொசுவால் தான் செத்தார். மாவீரன், உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு வந்து ஒரு கொசுக்கடியால் செத்தாங்க. ஏன் செத்தாங்க? அந்த கொசுவினுடைய வைரஸ் தாங்க முடியாமல் இறந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த கொசுவினுடைய தன்மை இருக்குது. அந்த மாவீரன் சொன்னார், என்ன சொன்னார் அலெக்சாண்டர்? சாகும்போது என்னை சுற்றி அதிக மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு உயிர் போய்கொண்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. வியட்நாம் சண்டைக்குள்ளே போய் பார்த்தாங்க. வியட்நாம் நாட்டில் சண்டை வந்துச்சு, அமெரிக்க படை உள்ளே போச்சு. ஏன் அது உள்ளே திருப்பி நுழைய முடியலன்னா அங்கே உள்ள விஷப்பூச்சிகள், கொசுக்கள் கடி தாங்க முடியாமல் தான் ஓடினாங்க.
ஆளுக்கு பயந்துட்டு ஓடல. அங்கே உள்ள கொசுக்கடி அங்கே உள்ளவங்களுக்கு சரியாக போயிடுச்சு. அவங்க எல்லாம் கொசுக்கடியை அவங்க சமாளித்தாங்க. ஆனால் அவங்க வெள்ளைக்காரங்க வெளியிலேருந்து உள்ளே போனதால் அந்த கொசுக்கடியால் நிறைய பேர் விஷக்காய்ச்சல் வந்து மறைமுகமாக இறந்துருக்காங்க. இந்த கொசு எவ்வளோ பெரிய படையும் விரட்டக்கூடியதுன்னு அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கொசுவினுடைய வைரஸ் எத்தனை மருந்தையும் தாண்டி இருக்குதுன்னா அது யானைக்கால் நோய்க்கு தான் அந்த வைரஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த வைரஸை சிறுக சிறுக கொல்ல முடியும் நம்ம மூலிகை மருந்தில் எத்தனையோ வகை இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றா நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண தான் சரி வரும். சில கால்கள் அதுக்கு மேலே வீங்க விடாமல் செய்யலாம். இல்லைன்னா ஒரேதான் கால் வந்து பெருசாக போயிடும். ஆரம்ப நிலையில் இருக்கிற யானைக்கால் நோய்க்கான மருத்துவம் இது. அதில் வந்து முக்கிய மருந்தாக புங்கை இலையை சேர்க்குறோம். புங்கை வந்து எல்லா இதுலேயும் வந்து சரி பண்ணக்கூடியது. காலில் வர புண்களை ஆற்றக்கூடியது. இந்த புங்கையை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா புண்ணாக இருக்கிற இடத்த சரி பண்ணும், கால்களில் உள்ள நீர்களை வெளியேற்றும், உள்ள சிறு சிறு அந்த வைரஸ்களை கொல்லக்கூடியது இந்த புங்கை இலை. இந்த புங்கையை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். ஆனால் இந்த புங்கை மரத்து அடியில் இருந்தாலே அந்த கொசுக்களுக்கு உண்டான நோய் பரப்பும் வைரஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி ஆவாரையை பயன்படுத்தணும்னா எல்லா வகை நோய்க்கும் ஆவாரையை பயன்படுத்தலாம். ஆவாரை கண்டதும் சாவதும் உண்டோன்னு ஏன் சொன்னால், சாவை தாண்டி நம்ம நல்லா இருக்கணும்னா ஆவாரை கண்ணில் பார்த்துட்டாலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆவாரம்பூ சாப்பிட சாவோரும் உண்டோன்னாங்க. அந்த பூவை சாப்பிட நம்ம உடலில் உள்ள அனைத்து வைரஸ்களும் வெளியேறணும். அந்த பூ இருக்க நம்ம உடலை வந்து காப்பாற்றக்கூடியது. அது எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்லதை செய்யக்கூடியது ஆவாரம்பூ. ஆவாரம் வந்து தங்கத்துக்கு சமமானது. ஏன்னா அதனுடைய பூ மஞ்சள் நிறம். அது தண்ணியே இல்லாத ஒரு 20 வருஷம் தண்ணி இல்லாத ஒரு நிலத்தில் போய் பாருங்க, பூத்து குலுங்கி போயிருக்கும். அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு தண்ணினா, அது காற்றில் உள்ள தண்ணி எடுத்துக்கிறோம். பூமி கீழே இருக்கிற தங்கச்சத்தை மட்டும் எடுத்து வளரக்கூடியது. அதனால் அந்த தங்கத்தை சாப்பிடும் பொழுது தங்க பஸ்பம் தான் அந்த ஆவாரம் பூ. தங்க பஸ்பம் நேராக யாரும் தங்கத்தை அரைச்சி குடிக்க முடியாது, குடித்தா இறந்துருவோம். அதுபோல் ஆவாரம் பூவை தங்க பஸ்பம்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டான் நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்களும் சரி வரும். அதுக்காக வேண்டி இதோட சேர்த்து நம்ம மிளகாய் நங்கைன்னுவோம். இந்த மிளகாய் நங்கையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மிளகாய் நங்கை இல்லாமல் மலை வேம்பு, மலையில் தான் அதிக கொசு இருக்கும், மலை வேம்பு பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். இதையெல்லாம் கலந்த கலவையை நம்ம மருந்தாக தயாரிக்கும். ஏற்கனவே வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து எல்லா இலைகளையும் அரைச்சி சமமாக அரைச்சி எடுத்துருக்கோம். எல்லா இலைகளையும் சமமாக அரைச்சி எடுத்து வச்ச இந்த பச்சை இலையினுடைய மூலிகை சாறு எடுத்து வச்சுருக்கோம். இதோடு சேர்ந்து இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம இடித்து சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தையும் கலந்து எடுத்து இதோட சேர்ந்து ஊற வச்சிடணும். நம்ம கால் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தக்கன எடுத்துக்கிற வேண்டியதான். எல்லாமே சம அளவு எடுத்துக்கிறணும். எல்லாத்துலேயும் 5-5 கிராம் எடுத்தோம்னா இந்த வெங்காயத்துலேயும் 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இது எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றுத்துலேயும் 50-50 கிராம் எடுத்தோம்னா ஒரு காலுக்கு முழுமையாக போடுறதுக்கு வரும். இந்த கால் முழுவதும் போடுறதுக்கு இது பத்தாது. ஆனால் நம்ம வந்து கால் வந்து ஒரு காலினுடைய அளவு இப்போ சுற்று பார்த்திங்கன்னா ஒரு யானைக்கால் அளவுக்கு ஒரு சுற்று இருக்கும். இந்த யானைக்காலினுடைய வைரஸை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இதை தினந்தோறும் பயன்படுத்தணும். இந்த மலைவேம்பு வந்து ஏன் சொல்கிறோம்னா, மலைவேம்பில் வந்து அதிகமாக போய் பார்த்திங்கன்னா கொசுவே தங்காது. ஏன்னா இதனுடைய வாசமோ இலையினுடைய சாரமோ இது வந்து வெளியே விரட்டக்கூடியது. நான் கிராமப்புறங்களில் பார்க்கலாம், கொசு விரட்டி என்ன விரட்டுவாங்க, கொஞ்சம் நெருப்பை போட்டு அது மேலே கொஞ்சம் மலைவேம்பை போடுவாங்க, சிறுதும்பையை போடுவாங்க, வேப்பலையை போடுவாங்க, புங்கை இலையை போடுவாங்க. அந்த புகை வந்து அந்த ஊர் முழுக்க போகும்போது கொசு ஓடிடும். இங்கே சென்னையில் பார்த்தா ஒரு வண்டியில் வந்து புகையை மொத்தமாக அடிச்சு விட்டு போயிடறாங்க. அந்த புகையில் நம்ம மூச்சே விட முடியல. ஏன் கொசு ஓடுதோ இல்லையோ நம்ம ஓடி போயிட வேண்டியதான். மொதல் பூட்டிக்கிறணும், வீட்டை பூட்டிக்கிறணும், நமக்கு மூச்சு திணறல் வந்துடுது. ஆனால் கிராமப்புறங்களில் இயற்கையாகவே செய்கிறாங்க. நெருப்பை போட்டு தான் நெருப்பு மேலே கொஞ்சம் வேப்பலையை போடுவாங்க, கொஞ்சம் புங்கை இலையை போடுவாங்க. பக்கத்தில் என்ன பச்சையாக இருக்கோ அதை கொண்டு வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை உள்ள இலைகளை போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற கொசுக்களை அது தானாக ஓடிடும். அப்போ வந்து கொசுவே கடிக்காது. கொசு கடிக்காமல் இருக்கும்போது இந்த வைரஸ்கள் வந்து இல்லாமல் போயிடும். கொசு விரட்டிட்டோம்னா நமக்கு ஓரளவு காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த வைரஸ் ஏறின இந்த கால்களுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தணும். இதில் நம்ம மலைவேம்பில் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா மிளகாய் நங்கையில் கண்டிப்பாக 50 கிராம் எடுக்கணும். அதே மாதிரி ஆவார இலையிலையும் 50 கிராம் எடுக்கணும். புங்கை இலையிலையும் நம்ம 50 கிராம் எடுக்கணும். இது எல்லாம் கலந்த கலவையோட 50 கிராம் சின்ன வெங்காயத்தையும் எடுக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்து ஒன்றா அரைச்சி நல்லா எடுத்து நீங்கள் ராத்திரி முழுவதும் காலில் போட்டு சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் காலினுடைய அளவை சுற்று அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா கால் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் சீக்கிரம் குறையாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து சதையை வந்து கரைக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை.
ஆனால் கண்டிப்பாக அது வந்து கால் குறையக்கூடிய தன்மை வரும். ஆரம்ப நிலை அந்த யானைக்கால் நோயாக இருந்தால் அந்த யானைக்கால் நோய் சரியாயிடும். ஆரம்ப நிலை யானைக்கால் நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மூலிகைகளை பயன்படுத்தி யானைக்கால் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் ரமேஷ் என்பவர் மயிலாடுதுறையிலிருந்து எழுதியிருக்கிறார். அவருக்கு வந்து அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கான். இரவில் வந்து 6 முறையாவது சிறுநீர் கழிக்கும்படி ஆயிடுது அப்படின்னு எழுதியிருக்காரு. நிறைய தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய தண்ணி குடித்தா கண்டிப்பாக வந்து சிறுநீர் கழிச்சு தான் ஆகணும். ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 5 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா அவங்க உடலில் வந்து எந்த நோயும் இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. 5 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா உடலை வந்து சுத்திகரிப்பு செய்யும். ஒரு வாகனத்தை சுத்தம் செய்யணும்னா என்ன செய்கிறாங்க? வாட்டர் சர்வீஸ் பண்ணுறேன், தண்ணியில் சுத்தம் பண்ண. அதே மாதிரி தான் நம்ம உள் உறுப்புகளை தண்ணியில் சுத்தம் செய்யணும். ஒரு வாகனத்துக்கு செய்கிறது நம்ம உடலுக்கு செய்யாமல் இருந்தால் சிறுநீர் பழுதடைஞ்சு போயிடும். சிறுநீர் பழுதடைஞ்சால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சிறுநீர் பழுதடையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதில் பழக்க வழக்கங்களை மாற்றணும். பழக்க வழக்கங்கள் என்னென்னா, சிறுநீர் அடிக்கடி வருது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிறுநீர் வர வர நல்லது தான். ஆனால் சிறுநீர் அதிகமாக போகிறதால ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ரொம்ப இரவு நேரத்தில் தூங்க முடியலன்னு எழுதியிருக்காரு. பகல் பொழுதில் அதிக நேரம் வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். வேலைகள் சென்று தூங்க போகும் முன்னாடி கண்டிப்பாக சிறுநீர் கழிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் இவங்கெல்லாம் வந்து கேழ்வரகு புட்டு சாப்பிடணும். இரவு நேரத்தில் கேழ்வரகு புட்டு சாப்பிட்டா இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது அந்த கேழ்வரகு புட்டானது நீரை உறிஞ்சி மலத்தில் வெளியேற்றிடும். மலம் எப்போ காலையில் தான் போகும். அப்போ மலத்தோடு சேர்த்து இழுக்கணும்னா இரவு நேரத்தில் கேழ்வரகு புட்டு, கேழ்வரகில் வந்து அடை செய்யணும். அடை எப்படின்னா, முருங்கை இலையை எண்ணெயில் பொரித்து அடை செய்வாங்க. முருங்கை இலை அடையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த கேழ்வரகில் செஞ்சு சாப்பிடும்போது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது அது கட்டுப்படுத்தும். இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறோம். சில பேர் வந்து நிறைய வந்து எனக்கு தொல்லை இருக்குது, இவர் எனக்கு எந்த வகையிலையுமே இல்லை, சக்கரை நோயும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு. அப்போ மாலை வேளையில் தண்ணி குடிக்கிறதை இவர் குறைச்சிக்கிறணும். இரவு நேரத்தில் கடின உணவு எடுத்துக்கிறணும். கடின உணவுனா சீக்கிரம் செமிக்க முடியாத உணவு, அந்த சப்பாத்தி, கேழ்வரகு ரொட்டி, இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறணும். இதை எடுத்தால் தான் சிறுநீரை வந்து அது இழுத்துக்கொள்ளும். அது வந்து அதிக அளவுக்கு சிறுநீர் போகக்கூடாது. 6 முறை போகிறது ஒரு 4 முறை 3 முறை போகும்படியாக வைக்கும். அது நாள்பட பழக்கத்துக்கு வரணும். பழக்கத்துக்கு வந்தால் சிறுநீர் வர்றதை குறைக்க ஆரம்பிச்சிடும். குறைக்க தான் அவங்க நல்லா வரும். இவங்க வந்து திராட்சையை வந்து ஒரு 1/4 கிலோ திராட்சையை உப்புலையும் மஞ்சள்லையும் கழுவணும். திராட்சையை எப்போ எடுத்தாலும் உப்பு மஞ்சளில் கழுவினோம்னா அதனுடைய கிருமிகள் வெளியாகும். இதை கழுவி எடுத்து நல்லா வந்து 1/4 கிலோ திராட்சையை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய காம்புகளை நீக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அரைச்செடுத்து அதில் ஒரு 20 கிராம் அளவுக்கு முருங்கைப்பூ சேர்க்கணும். இந்த முருங்கைப்பூவை சேர்த்து அரைச்சி எடுத்து இதை வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா மாலை வேலை வரைக்கும் இது நிறைய சிறுநீரை வெளியேக்கிறோம். இது இரவு நேரத்தில் சிறுநீரை வெளிவிடாது. இந்த முருங்கைப்பூ கலந்த கலவையை திராட்சையோடு கலந்து குடிக்கணும். திராட்சையோடு கலந்து எத்தனையோ வகை மருத்துவம் சொன்னோம்னா ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவம், ஒவ்வொரு மருத்துவம் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறுநீரை நிறுத்தினோம்னா, இரவில் அதிகமாக போகாமல் இருக்கணும்னா முருங்கைப்பூ ஒரு தலைச்சிறந்த மருந்து. முருங்கைப்பூவை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதிகம் தேவைப்படாது. 10 கிராம் அளவு எடுத்து 1/4 கிலோ அளவுக்கு நம்ம திராட்சையை சேர்க்கணும். இதோடு சேர்ந்த கலவையை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு நாள் சாப்பிட்டதுமே உங்களுக்கு அதிக சிறுநீர் போகும், கொஞ்சமாக போகாது. பகல் முழுவதும் சிறுநீர் அதிகமாகும். ராத்திரியில் சிறுநீர் கழிக்க சிறுநீர் குறைவாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இரவில் 3 நேரம் தான் போக முடியாது இருக்கும். இது 2வது நாள் இதே மாதிரி செஞ்சோம்னா சிறுநீர் வந்து மீண்டும் சுருங்க ஆரம்பிச்சிடும். பகல் பொழுதில் அதிக அளவு போக ஆரம்பிச்சிடும். பகலில் சிறுநீர் அதிகம் போகும்போது இரவில் சிறுநீர் குறையணும். ஆத்திரத்தை அடக்கினாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மோத்திரம் அதிகம் போனால் நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்காது. இன்றைக்கி யாருக்குமே சிறுநீர் கழிக்க முடியலன்னு சொல்லி அவதிப்படுறாங்க. ஏன் கழிக்க முடியலன்னா, சிறுநீர் வெளியேறலைன்னா சிறுநீரகம் பழுதடைஞ்சிரும். சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா சிறுநீர் அதிகமாக போகிறது தான் நல்லது. இதில் தவறு ஒன்றும் இல்லை. எந்த நோயும் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சுகர் இல்லை, எனக்கு பிபி இல்லைன்னு எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் சிறுநீர் மட்டும் அதிகமாக போகுதுன்னா தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன் குறைச்சிக்கிறேன்னா, இரவு நேரத்தில் சாயந்தர நேரத்தில் தண்ணியை குறைச்சிங்கன்னா இரவு நேரத்தில் போகிற சிறுநீர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பகல் முழுவதும் சிறுநீர் போனால் போதுமானது. இரவில் 2 நேரம் எழுந்திரிச்சு சிறுநீர் கழிக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி செஞ்சால் இரவில் நல்ல தூக்கம் வரும். சிறுநீர் கழிச்சா தான் நல்லது. அந்த சிறுநீர் கழிக்கலைன்னா இடுப்பொலி முதல் கொண்டு வரும். சிறுநீர் கழிக்காதவங்களுக்கு தான் இடுப்பொலி முதல்ல வரும். ஏன்னா சிறுநீரகத்தில் உப்பு போய் படியும். சிறுநீரகத்தில் உப்பு படிஞ்சாலே
பின்னாடி இடுப்பில் வலி வந்துடும். இடுப்பில் வலி வந்தால் இடுப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 4வது எலும்பும் 5வது எலும்பும் உங்களுக்கு பிதுங்கி இருக்குது, கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே முன்னாடி இருக்கிற சிறுநீரை வெளியேற்றின உடனே அங்கே பின்னாடி வலி போயிடும். அப்போ எங்கேருந்து அது சரியாச்சு? சிறுநீரை வந்து எவ்வளோக்கு அளவு நம்ம கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அளவு முதுகு வலி வந்துடும். சிறுநீர் கழிக்கலைன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சிறுநீர் வெளியாக உடல் பாதிப்பு எதுவுமே இருக்காது, உடல் ஆரோக்கியம் கூடும். அதனால தான் தண்ணியை குடித்து தண்ணியை வெளியேற்றணும். எந்த பக்கம் குடித்து எந்த பக்கம் வெளியேற்றுது? குடித்து சிறுநீராக வெளியேற்றினோம்னா நமக்கு தேவையில்லாத சிறுநீரை வெளியேற்றணும், தேவையான சத்துக்களை உடல் எடுத்துக்கிறோம். உடலுக்கு தெரியும் எது நல்லது செய்யணும்னு. நல்லது செய்யாததை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. சிறுநீர் அதிகம் போகுது அப்படின்னதுக்கு தான் இந்த முருங்கைப்பூவும் திராட்சையும் கலந்து சாப்பிட சொல்லணும். திராட்சை கண்டிப்பாக வந்து 1/4 கிலோ திராட்சை எடுக்கணும். முருங்கைப்பூ ஒரு 10 கிராமாவது எடுக்கணும். அதிக அளவு சிலருக்கு வந்து சிறுநீர் கழிக்கலன்னா நாற்றம் எடுக்கும். இந்த நாற்றம்லாம் இருக்காது அதிக சிறுநீர் போகிறவங்களுக்கு. அது வந்து சுத்தமாயிருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக வரும். இவங்க வந்து கறி மீன் முட்டைகளை தவிர்க்கணும். ஏன் கறி மீன் முட்டைகளை தவிர்க்கணும்னா, கறி மீன் முட்டைகளை சாப்பிட்டா அந்த சிறுநீரகம் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்திருக்கும். உள்ளே வந்து சொல்லுவாங்க சிறுநீரகம் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்னுவாங்க. அந்த பலவீனமாக இருக்கிற சிறுநீரகம் வந்து கண்டிப்பாக சிறுநீர் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த பலவீனம் இருந்தால் அதை சரி செய்யணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழாநெல்லியும் சீரகத்தையும் அரைச்செடுத்து பாலில் குடித்தோம்னா சிறுநீரகம் காப்பாற்றப்படும். சிறுநீரகம் வந்து சுத்தமாகும். அந்த கீழாநெல்லி நிறைய நல்லதை செய்யக்கூடியது. கீழாநெல்லியை வந்து ரத்தத்தை மட்டும் இல்லை சிறுநீரகத்தையும் சேர்த்து காப்பாற்றக்கூடியது. நீங்கள் அதிக அளவுக்கு அந்த பளு தூக்குற வேலையில் இருந்தால் கண்டிப்பாக சிறுநீரகம் பழுதடையும். பளு தூக்க சிறுநீர் வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். இதை நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்வாங்க. பெண்கள் வந்து அதிக அளவு பளு தூக்குனா அந்த சிறுநீரக பையே இடம் விட்டு இடம் இறங்கிடும். அந்த அளவுக்கு இருக்குது. ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். அந்த சிறுநீரகம் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும். தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னா அது வந்து சிறுநீரகத்தை எந்த நேரம் வெளியேற்றிட்டே இருக்கும். ஏன்னா நிறுத்தக்கூடிய தன்மை இருக்காது. நிறுத்தக்கூடிய தன்மைக்கு வந்து முருங்கைப்பூவுக்கு தான் அதிக அளவு சக்தி இருக்குது. முருங்கைப்பூவும் திராட்சையும் சேர்ந்த நம்ம கலவையை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சிறுநீரகம் அதிகமாக போகாமல் சிறிதளவு போய் நம்ம வந்து நல்ல தூக்கம் தூங்கலாம். இதே மருத்துவத்தை எல்லாரும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.